பாஸ்மதி அரிசியில் எப்படி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு 2, ஸ்டார் பூலாம் எடுத்திருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அரைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இது பிரியாணிக்கு. சிக்கன் வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பொரியட்டும். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகா போடணும். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு போடுறேன். இது நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கிறோம். பாஸ்மதி ரைஸில் வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது நல்லா வதங்கணும். நம்ம இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்துருக்கோம்ல, வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியாக கட் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்க்க போகிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஏலக்காய்லாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். நம்ம வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். இது நல்லா இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சது சேர்த்துருவோம். இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இதை கொஞ்சம் நேரம் இதை வந்து வேக விடலாம். சிக்கனை வந்து தண்ணி அரை கிளாஸ் விட்டு நல்லா வேக வைக்கலாம். வந்து சிக்கனில் வந்து அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இது வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது வேகட்டும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்தால் தான் வந்து நமக்கு வந்து பிரியாணி செய்யும்போது நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா நல்லாயிருக்கும். இது வேகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து கறி வெந்துருச்சு. நான் வந்து இப்போ வந்து 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இன்னொரு கிளாஸ் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். நான் வந்து இது கொதிச்சோன்னா பார்க்கலாம். கொதிச்சோன்னா வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி பார்த்திங்கன்னா நான் வந்து 1/4 மணி நேரமாக ஊறுது. பாஸ்மதி அரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்.
பாஸ்மதி அரிசி வந்து 1/4 மணி நேரமாக வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். கல் உப்பு சேர்க்குறேன். பிரியாணி தேவையான உப்பு சேர்க்கலாம். கொதிக்க விடலாம். கொதிச்சோன்னா அரிசியை சேர்க்கலாம். நான் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ உப்பு உரப்பை செக் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து அரிசி சேர்க்க போகிறேன். பாஸ்மதி அரிசியை சேர்க்க போகிறேன். இதை நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து இதை வந்து நல்லா வந்து அரிசியெல்லாம் நல்லா எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து உப்பு உரப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இன்னும் நம்ம எதுவும் போட தேவையில்லை, சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து இதை குக்கரை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து நம்ம 3 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். குக்கரை மூடிடலாம். குக்கரை வந்து மூடியாச்சு. 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். பார்த்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து 3 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா பலப்பலன்னு வந்திருக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.